மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து மூன்றாவது நாளாக அதிமுக ஆலோசனை நடைபெறும் நிலையில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என அரக்கோணம் தொகுதி கட்சி நிர்வாகிகள் கருத்து கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. மூன்றாவது நாளாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைய தினம் காலை நடைபெற்ற அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டத்தில் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பதை களத்திலிருந்து அறிவதற்கான கேள்விகள் தலைமையின் சார்பாக கேட்கப்பட்டதாகவும், அப்போது பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாதது, கூட்டணி வலுவாக அமைக்காதது உள்ளிட்ட காரணங்களே அடிப்படையில் மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்கு அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக இருந்ததாக நிர்வாகிகள் எடுத்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணிகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்தலிலும் கூட்டணிகள் அமையும் பொழுது வலுவான கூட்டணியை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி நிர்வாகிகள் தலைமைக்கு வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கட்சி தலைமை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் யாருடன் கூட்டணி சேர்வதற்கு ஒரு விருப்பம், ஒரு சாதகமான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நிர்வாகிகளிடம் கட்சி தலைமை கேட்கப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான காரணங்களில் நாம் தமிழரும் ஒன்றுபட்டு எதிர்க்கிறது. அதே வேளையில் அதிமுகவுடைய சட்டமன்ற போராட்டங்கள் பொழுது அதிமுகவுக்கு ஆதரவாக அதன் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றன. தொடர்ந்து அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையான ஒரு உறவு எந்த வகையான எதிர்மறையான விமர்சனம் இல்லாமல் ஒரு சாதகமான இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய காரணங்களாலேயும், நாம் தமிழர் தொடர்ச்சியாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காரணங்களாலேயும் நாம் தமிழருடன் கூட்டணி வைப்பதால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு சாதகமான கூட்டணியாக இது இருக்கும் என்ற ஒரு விருப்பத்தை தொண்டர்கள் கட்சி தலைமைக்கு தெரிவித்ததாகவும், கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய பலம் அதிமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் களத்தினுடைய சூழல் மற்றும் நேரத்துக்கு ஏற்ப கட்சி தலைமை கூட்டணி குறித்தான முடிவெடுக்கும். கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் வலுவான கூட்டணியை அதிமுக தலைமை அமைக்கும் என்பதால் தொண்டர்கள் மக்கள் பணி ஆற்றுவதில் கவனம் செலுத்துங்கள், கூட்டணி விவகாரங்களை தலைமை பார்த்துக் கொள்ளும் என்ற ஒரு அறிவுரையும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.